ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்ட் யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். எக்ஸலில் இருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ரெண்டு விதமான டேர்ம்ஸ் வந்து எக்ஸலில் இருக்குது. ரெண்டுமே வந்து ஈக்குவல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் சின்ன டிஃப்ரென்ஸ். ஸோ ரொம்ப கஷ்டமான விஷயத்துக்கெலாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுக்கெலாம் நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் வந்து என்னென்னா சேல்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு மல்டிப்ளை பண்ணலாம் அண்டு ஃபங்க்ஷனை வச்சும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போது எல்லா ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் வித் ஈக்குவல். ஸோ ஈக்குவல் டு எந்த டேட்டாவை நம்ம மல்டிப்ளை பண்ணோம், 20 இன்ட்டு 5. ஸோ இதுதான் நமக்கு வந்து என்னது ஃபார்முலா. ஸோ இதுவே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் என்னென்னா ப்ராடக்ட், PRODUCT ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ அந்த ப்ராடக்ட் ஃபங்க்ஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணாலே வித்தின் ஓப்பன் ப்ராக்கெட் வந்தாலே நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அது கேட்கும். ஸோ அந்த எதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் காமிச்சிங்க எதை செலக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு மல்டிப்ளை கொடுத்துரும். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஃபார்முலா இங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா செலக்ட் பண்ணி ஒன்றா மல்டிப்ளை சிம்பிள் கொடுக்கணும். பட் நம்ம ஃபங்க்ஷன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரேடியாக செலக்ட் பண்ணி ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்னா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோன்னா சம் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு சம். ஸோ இப்போ எனக்கு டோட்டல் சேல்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து சம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ எனக்கு மொத்தமாக டோட்டல் சேல்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது 100 + 100 + 225. இது நான் கையாலே கூப்பிட்டு போவேனே அப்படின்னு கேட்கலாம். பட் நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை எங்கேயாவது ஒரு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து டோட்டல் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபங்க்ஷன் என்னென்னா ஆவரேஜ். ஸோ இந்த மூணோட ஆவரேஜை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ எது ஆவரேஜ் வேணும், எனக்கு இந்த சேல்ஸோட ஆவரேஜ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஆவரேஜ் பண்ணி கொடுத்துரும். ஸோ 141 அப்படின்றது தான் எனக்கான ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கவுண்ட் எதுக்குன்னா எத்தனை கூட்ஸை நம்ம வந்து எத்தனை பொருளை வந்து நம்ம விற்றுருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கவுண்ட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈக்குவல் டு COUNT கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ எதை கவுண்ட் பண்ண போகிறோம், இப்போ எத்தனை அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். இங்கே 3 இருக்கிறதுனால ஈஸியாகிடுச்சு. சில டைம்ஸ் வந்து நிறைய நியூமரிக்கல் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஸோ திருப்பியும் நம்ம இந்த ஃபங்க்ஷனே திருப்பியும் ஒரு வாட்டி போடுவோம். ஈக்குவல் டு COUNT கவுண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சேல்ஸ்லேருந்தே அங்கே கொடுக்குறேன், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். பட் நான் செலக்ட் பண்ணது 4 சேல்ஸு, அந்த 3 நியூமரிக்கல் டைம்ஸ் 100 100 225. ஸோ வெறும் நியூமரிக்கல் அதாவது நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இதுவே நம்ம வந்து நம்பர்ஸ் அண்டு ஆல்ஃபபெட்ஸ் ரெண்டுத்தையுமே கவுண்ட் பண்ணோன்னா நமக்கு அதுக்கு கவுண்ட் ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு COUNT கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம நம்பர்ஸ் அண்டு நியூமரிக்கல் டேர்ம்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் அண்டு ஆல்பபெட்ஸ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன காமிக்கணும், 4 காமிக்கும். ஸோ நீங்கள் எத்தனை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும். இதுவே கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பிளாங்க் செல் நிறைய இடத்துல நடுவில் வரும். ஸோ அந்த பிளாங்க் செல்லாம் எப்படி கவுண்ட் பண்ணுறது, அதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம அது என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே பிளாங்க் செல்ஸையும் இப்போ நம்ம வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 8 செல்லை செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து இங்கே கவுண்ட் பிளாங்க் செல்லில் மட்டும் எத்தனை பிளாங்க் செல் இருந்திருக்கு, 1 2 3 4 8 செல்லை செலக்ட் பண்ணிருக்கேன். அதில்
4 செல்லு பிளாங்காக இருந்திருக்கு. ஸோ அந்த 4 செல்லை மட்டும் இங்கே கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன், ஸோ இது மொத்தத்தையே சேர்த்தா மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் என்னென்னா சப்டோட்டல் ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் ஒரே நேரத்தில் பண்ணலாம். சப்டோட்டல் மூலயமா நீங்கள் இந்த நம்பர்ஸ் மட்டும் இதை பார்த்து நீங்கள் கொடுத்துட்டு டேட்டாவை செலக்ட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு எல்லாத்தையுமே முடிச்சு கொடுத்துரும். ஸோ ஆவரேஜ், கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம், ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரே ஃபங்க்ஷன் மூலிமா பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது, அதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு தெரியணும்னா, இப்போ நீங்கள் 4 ஃபஸ்ட் வந்து அங்கே கொடுத்துருக்காங்களா ஃபங்க்ஷன் நம்பர் 4ன்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ எனக்கு மேக்ஸிமம் தான் வேணும், அதனால நான் அதை 4ன்னு கொடுத்தேன். ஸோ இப்போ டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த 3 டேட்டாவில் எந்த டேட்டா வந்து மேக்ஸிமம் 225. ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு சப்டோட்டலில் காமிச்சிரும். நெக்ஸ்ட் இன்றைக்கி நம்ம ஒரு 4-5 ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருப்போம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.